பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பயத்தோடு காணப்படுகிறீர்களா? எதை நினைத்தாலும் எனக்குள் ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கிறதே. வேலை விஷயத்தில் ஒரு பயம் இருக்கிறது, குடும்ப சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு பயம், வியாதியை குறித்து ஒரு பயம், பலவீனத்தை குறித்து ஒரு பயம், என்னுடைய காரியம் நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு பயம். இப்படி பல பயத்தோடு ஒவ்வொரு நாட்களையும் கடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ, என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டுமோ அதை நான் நிறைவேற்றி தருவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு, கவலையோடு, வியாகுலத்தோடு, வேதனையோடு ஒவ்வொரு நாட்களையும் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறேன், ஒரு பயம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. இரவு நேரங்களில் தூங்க விடாதபடிக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய கிரியைகள் என் குடும்பத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சத்ருவானவன் அவன் என் குடும்பத்தின் மேலே பொல்லாங்கை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். என் பிள்ளைகள் மேலே ஒரு பயத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். தொழிலின் மேலே பயத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். இப்படி எல்லா பயத்தையும் உண்டு பண்ணி என்னுடைய காரியம், என்னுடைய மேன்மை, என்னுடைய வளர்ச்சி எல்லாமே தோற்று போன போல் இருக்கிறதேன்னு சொல்லி அனுதினமும் தேவ சமூகத்தில் வந்து அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய மகனே, மகளே, உன்னை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்து தருவதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீ எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயந்தாயானால் சத்ருவானவன் உன் இருதயத்துக்குள் வந்து உன்னை ஆட்டி படைத்து விடுவான். உன் குடும்பத்துக்குள் வந்து உன்னை செயலிழக்க செய்து விடுவான். செய்கிற காரியங்கள் தோற்று போய்விடும். நீ எண்ணிய நினைவுகள் எல்லாமே தோற்று போய்விடும். உன் எண்ணத்தையும் நினைவுகளையும் உன்னுடைய செயல்களையும் மாற்றி வைப்பதற்கு இந்த பயம் ஒரு துணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பயத்தை எடுத்து மாற்று. பயத்தை கொடுக்கக்கூடிய அந்த சத்துருவை உன் குடும்பத்திலிருந்து எடுத்து மாற்று. நீ அதிகமாய் வேதம் வாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உன்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பயங்கள் உன்னை விட்டு விலகும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். கடன் பாரத்தை குறித்து ஒரு பயம், வியாதியை குறித்து ஒரு பயம், இதோடு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு போக வேண்டுமா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வராதா, நான் பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறேனே, தூங்கி எழும்பும் போதெல்லாம் ஒரு பயம் என்னை ஆட்கொண்டிருக்கிறதே, காலையிலேயே கடன்காரர்கள் வந்து விடுவார்களோ, காலையிலேயே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமோ, என்னை நெருக்கி கொண்டிருக்கிறதே இந்த பலவீனம் என்று அநேகர் பயத்தோடே நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். தெய்வமாகிய கிறிஸ்து நான் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. உனக்கு வேண்டியவைகளையெல்லாம் நான் செய்து தருவேன். என் சமூகத்தில் நீ அறிக்கை இடு, என்ன வேண்டுமோ நீ அதை அறிக்கை இட்டு கேளு. நான்
உன் விண்ணப்பத்தை நிறைவேற்றி தருவதற்கு சித்தமுள்ள தகப்பனாய் நான் இன்றைக்கும் உன் மத்தியில் உலாவுகிறேன் மகளே. உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வதற்கு எப்ப என் பிள்ளை என்னிடத்தில் கேட்கும் நான் அவளுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆவலாய் எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய தெய்வத்தின் இடத்துல நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் அவர் உங்களுக்கு நிச்சயமாகவே எல்லா காரியத்தையும் செய்து முடித்து தருவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தகப்பனாய் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், பயப்படாத, பயப்படாத, எதை குறித்தும் பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்து தருவேன் என்று ஆவியானவர் வாக்குத்தத்தமாய் திட்டமாய் உங்களோடு கூட இந்த காலை பொழுதில் அவர் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் அந்த பயம் இருக்கிறது ஆண்டவரே, ஒரு காரியம் செய்ய முற்பட்டாலும் நான் பயத்தோடு இருக்கிறேன், யாராகிலும் ஏதாவது சொல்லி விடுவார்களோ, யாராகிலும் இதை தடை பண்ணி விடுவார்களோ, உனக்கு வேற வேலை இல்லையா, நீ ஏன் இதை செய்கிறாய் என்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவார்களோ என்ற பயத்தோடே நான் இருக்கிறேன் ஆண்டவரே. எப்படி அப்பா என்னுடைய காரியம் ஜெயமாய் மாறும் என்று அநேகர் ஏக்கத்தோடு தேவனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக செய்து தருவதற்கு, உங்களோடு கூட இருப்பதற்கு, உங்கள் கரத்தை பிடிப்பதற்கு நான் ஆவலாய் வாஞ்சையாய் உங்கள் மத்தியில் இருக்கிறேன் மகனே, இருக்கிறேன் மகளே, நீ பயப்படாத, உனக்கு என்னெல்லாம் செய்து உன்னை உயர்த்த வேண்டுமோ அதை நான் செய்து முடிப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் கூட உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு கர்த்தர் தந்த நல்ல பாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்து எங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நல்ல தெய்வமே, எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பயங்கள் விலகி போகட்டும், நடுக்கங்கள் விலகி போகட்டும், எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருளின் அந்தகாரங்கள் எங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பயத்தை மாற்றி எங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கள் மேலே வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.